கருப்பு திரைப்படம் சொல்ற கருத்துகள் டீகோடிங். முதலாவது விஷயம். மனுஷன் ஒரு விஷயத்த செய்ய நினைச்சான் அப்படின்னு சொன்னா, கடவுளே தடுத்தாலும் கூட அத நிச்சயமா செய்து முடிப்பான். எளிய மக்கள் அவர்களுடைய நம்பிக்கையோட முயற்சி செய்து ஒரு விஷயத்த செய்யற பொழுது, ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களால முடியாது அப்படின்ற ஒரு நிலை வருகிற பொழுது மட்டும்தான் கடவுளை அவங்க நாடி போவாங்க. கடவுளாகவே இருந்தாலும் கூட, நாடி வருகிற பக்தர்கள் உண்மையா, உருகி, கண்ணீர் மல்கி, மிளகாய் அரைத்து சாத்தினால் மட்டும்தான் இறங்கி வருவார்கள். வலியவர்கள் எவ்வளவு கொடுமையான சூழ்நிலையில இருந்தாலும் கூட, கொடியவர்கள் அதுல அவங்களுக்கு என்ன ஆதாயம் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் பார்ப்பாங்க. திருடனா இருந்தா கூட உதவி செய்யணும் அப்படின்ற மனசு அவனுக்கு வரும். ஆனா சில நேரத்துல சில அதிகாரிகளுக்கு அந்த மாதிரியான ஒரு எண்ணமே வராது. எவ்வளவு முயற்சித்து தோற்க போகிறோம் என்று நினைக்கிற பொழுது, அவர்கள் பக்கத்தில் நியாயம் இருக்கிற பொழுது, கடவுளே அவருக்காக நிற்பாரு. கடவுளாகவே இருக்கட்டும், சக்தி மிக்கவராகவே இருக்கட்டும், ஒரு சில லாவகமான மனிதர்கள் அவரையே ஏமாற்றி விடுவார்கள். அதாவது கடவுளை கூட ஏமாற்ற சக்தி இருக்கு. எல்லாம் தவிர உங்களுக்கு நல்ல பேச்சாற்றலும் புத்தி கூர்மையும் இருக்கும் அப்படின்னு சொன்னா, கடவுளை கூட நீங்க கட்டுப்பாட்டுல வச்சிருக்கலாம். கடவுளாவே இருந்தாலும் கூட அவருடைய சக்திக்கு ஒரு எல்லை இருக்குது. எல்லைக்குள் தான் அவருக்கு ஒரு சக்தி இருக்குது. சில இன்னொரு முக்கியமான விஷயங்களும் இருக்குது. கொடியவர்கள் அல்லது கெட்டவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க ஒரு நாளுமே வருந்தி திருந்துறது கிடையாது. ஒருவேளை பயந்து ஒதுங்கி போகலாம். லாஸ்டா முக்கியமான விஷயம் இதுதான். கருப்பு சாமியிடம் ஒரு கட்டத்துக்கு மேல பேச்சே கிடையாது. வீச்சு மட்டும்தான். இந்த விஷயங்கள் தான் நான் கருப்பு திரைப்படத்துல நோட் பண்ண விஷயங்கள். நீங்க என்னென்ன விஷயங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்க. இந்த விஷயங்கள் எல்லாவற்றையுமே ஒரு நேர்த்தியான எழுத்தின் மூலமா திரையில கொண்டு வந்திருக்கிறார் ஆர்ஜே பாலாஜி. கடந்த காலத்துல அவர் திரைத்துறையில எதிர்நோக்கின எல்லா கஷ்டங்களுக்கும் கருப்புசாமி உதவி இருக்கிற அதே நேரத்துல சூர்யா அவருடைய பேருக்கு முன்னால ஒரு அடைமொழி கூட இல்லாம ஒரு சிறந்த நடிகனாக, ஒரு சிறந்த மனிதனாக நிறைய விஷயங்கள் செய்து அவர் போராடி கொண்டிருக்கிறார் திரைத்துறையில. கடந்த திரைப்படங்கள் எல்லாமே அவருக்கு தோல்வி திரைப்படங்களா அமைஞ்சது. அந்த திரைப்படங்களினுடைய தோல்வியை கருப்பசாமி தற்போது ஈடு செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி செய்யலாம். கடைசியில கடவுள் நம்பிக்கை நமக்கு உதவிதான் செய்கிறது அப்படின்றதுக்கு இந்த திரைப்படம் ஒரு நல்ல உதாரணம். இது ஃபேண்டசி அப்படி இல்லைன்னா சூப்பர் நேச்சுரல் இந்த மாதிரி பார்க்கலாம். ஆனா என்னுடைய பார்வைக்கு இது பக்தி திரைப்படமாகத்தான் தெரிஞ்சது. ஒரு குறிப்பிட்ட சொல்றதுக்கான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த நீங்க வெப் சீரிஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப லூசிஃபர், சூப்பர் நேச்சுரல்ஸ் மாதிரியானதெல்லாம் பார்க்கிற பொழுது சமகாலத்துல கடவுள் அப்படி இருக்கும், அவர்கள் வாழ்ந்தா அப்படி இருக்கும்ன்றதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த மாதிரி இந்த திரைப்படத்துல சமகாலத்துல கடவுள் வர்ற பொழுது எவ்வளவு ஸ்டைலிஷா வருவாரு அப்படியான விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறது பிளஸ்ஸா எனக்கு தெரிஞ்சது. அது தவிர சூர்யாவை முதல் தடவை கருப்பசாமியா பார்க்கிற பொழுது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதோ எனக்கு தெரியல. எனக்கு என்னவோ முருகன் வந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. அவ்வளோ அழகா இருந்தாரு. அதோட முகத்துல இயல்பாவே இருக்கிற ஒரு கலை அது அங்க தெரிஞ்சது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றது தெரியல. அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல அவருடைய கருப்பசாமியின் ருத்ரதாண்டவம் பயங்கரமா இருந்துச்சு. ஒட்டுமொத்தமா இந்த திரைப்படம் ஒரு ஜனரஞ்சகமான திரைப்படத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே கொண்டு வந்த மாதிரியே ஒரு சில முக்கியமான ரூல்ஸையும் ஆர்ஜே பாலாஜி பிரேக் பண்ணியிருக்காரு. எது அப்படின்னு சொன்னா, இந்த திரைப்படத்துல ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சாங்ஸே கிடையாது. வில்லன் இன்ட்ரடக்ஷன் சாங்ஸ் தான் இருக்கு. ஒருவேளை இந்த திரைப்படத்துல ஹீரோ கடவுள் அப்படின்றதால கடவுள் எப்படி ஹீரோ அப்படின்னு சொல்ல முடியும்? மனுஷன்ல தானே ஹீரோ இருக்க முடியும். அதனால இந்த திரைப்படத்தோட ஹீரோ யாருன்னா ஆர்ஜே பாலாஜி. ஹீரோ ஒரு ஆன்டி ஹீரோ அப்படின்னு சொல்லி வேணா சொல்லலாம். ஒட்டு மொத்தத்துல கருப்பு திரைப்படம் நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னா, எதுக்காக பிடிச்சது அப்படின்றதையும் சொல்லுங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். கடவுளாவே இருந்தா கூட மனிதர்களோட வாழும்போது ஒரு சில இடங்கள்ல தோத்துதான் போவாரு. கடவுளை தோக்கடிச்சா மறுபடியும் அவரை பழிவாங்கி கூட அவர் வெற்றி பெற்று போக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற நிறைய விஷயங்களை நேர்த்தியான்னு எழுதியிருக்காரு. அதுல எனக்கு பிடிச்ச ஒரு முக்கியமான வசனம் எது அப்படின்னு சொன்னா, நேர்மை கூட அடிக்ஷன் தான் சொல்லி. நாங்க தொடர்ச்சியோ ஒரு விஷயத்த விரும்பியோ
ஆர்வத்தோட செய்யற பொழுது வந்து அது எங்களுக்கு அடிக்ஷனா வரும். எந்த விஷயமாவும் இருக்கலாம். நீங்க சாப்பாட்டுக்கு அடிமையாகலாம், அதே மாதிரி போதைக்கு அடிமையாகலாம். இப்படி எந்த விஷயத்துக்கு தேவைனாலும் நாங்க அடிக்ஷன் ஆகலாம். அதே மாதிரி நேர்மையை நீங்கள் பழக ஆரம்பித்தால், விரும்பி செய்ய ஆரம்பித்தால், அதற்கும் நீங்கள் அடிக்ஷன் ஆகலாம். இது பார்க்கறதுக்கு ஒரு ஜஸ்ட் லைன் மாதிரி தோணும். ஆனா நீங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு கீழ நிறைய ஆழமான கருத்து இருக்கு. ஆர்.ஜே. பாலாஜியோட எழுத்துக்கு நான் அடிமையானது இந்த திரைப்படத்துல தான். குறிப்பா வந்து எளிமையான வசன நடை இருக்கும். ஆனா ஆழமான அர்த்தம் இருக்கும். இந்த திரைப்படத்துல இந்த விஷயங்கள மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா கருப்பு திரைப்படம் பாருங்க.